யாராவது உங்களை கேவலமா நடத்தினா சுயமரியாதையை பாதுகாக்க 5 முக்கிய விதிகள். ஏன் சில நேரத்துல ரொம்ப நல்லவங்கள கூட இந்த உலகம் மட்டமா நடத்துதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு கசப்பான உண்மை இருக்கு. அது என்ன தெரியுமா? நாமளே அதை அனுமதிக்கிறோம். உண்மைய சொல்லப்போனா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இதே நிலைமையில தான் இருந்தேன். நான் ரொம்ப நேசிச்சவங்களே என்ன ஒரு குப்பை மாதிரி நடத்துனாங்க. முகத்துக்கு முன்னாடி பொய் சொன்னாங்க. என்ன ரொம்ப கேவலப்படுத்துனாங்க. அப்போதெல்லாம் நான் என்ன நினைச்சேன்னா, நான் ஒரு நல்லவன், அதனால எல்லாத்தையும் பொறுத்து போகணும் அப்படின்னு தப்பா கணக்கு போட்டு அமைதியா இருந்தேன். ஆனா என் வாழ்க்கையில நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு அதுதான். நாம ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். மத்தவங்க மேல அன்பா இருக்கிறதுக்கும், நாம ஒரு பலவீனமானவரா இருக்கிறதுக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு நல்ல மனுஷனா இருந்துகிட்டே உங்களன்னு சில ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ உருவாக்கிக்கலாம். இந்த விதிகள் உங்க குடும்பம், நண்பர்கள், ஏன் உங்க ஆபீஸ் பாஸ்னு எல்லாருக்கும் பொதுவானதுதான். யாராக இருந்தாலும் சரி, என்னை இப்படித்தான் நடத்தணும், இந்த எல்லையை தாண்டக்கூடாதுன்னு நான் எப்ப முடிவு செஞ்சு அதை அமல்படுத்த ஆரம்பிச்சனோ அப்பவே என் வாழ்க்கை மாறத் தொடங்குச்சு. தேவையற்ற மனிதர்கள் தானாகவே என் வாழ்க்கையை விட்டு விலகிட்டாங்க. சரி, அந்த மாற்றத்தை உங்க வாழ்க்கையிலையும் கொண்டு வர நாம முதல்ல எதை எதிர்க்கணும், எந்த மாதிரியான அவமரியாதையை தடுக்கணும், வாங்க பார்ப்போம். நாம இன்னைக்கு பார்க்க போற முதல் விஷயம் பொய்களை கையாளுதல். யாராவது உங்ககிட்ட பொய் சொல்றாங்கன்னா, அது சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ, அவங்க மறைமுகமா உங்களுக்கு சொல்ற செய்தி இதுதான்: உண்மையை சொல்லும் அளவுக்கு நீங்க ஒன்னும் அவ்வளவு முக்கியமான ஆள் இல்ல. அவங்க பொய் சொல்றது தெரிஞ்சும் நீங்க அமைதியா அதை ஏத்துக்கிற ஒவ்வொரு முறையும், என்கிட்ட நீ தாராளமா பொய் சொல்லலாம்னு அவங்களுக்கு நீங்களே லைசென்ஸ் கொடுக்கறீங்க. தயவு செஞ்சு உங்களோட மதிப்பை நீங்களே குறைச்சிக்காதீங்க. இதுவரைக்கும் நாம செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? ஒன்னு, அவங்க பொய் சொல்றது தெரிஞ்சும் கவனிக்காத மாதிரி நடிச்சிருப்போம், இல்லனா சரி போகட்டும்னு விட்டுருப்போம். ரெண்டாவது, நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோன்னு நம்மளையே நாம சந்தேகப்பட்டிருப்போம். ஆனா இனிமே அப்படி இருக்காதீங்க. இனிமே நீங்க செய்ய வேண்டிய நியூ அப்ரோச் இதுதான். யாராவது பொய் சொன்னா சத்தம் போடாம ரொம்ப நிதானமா அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க: இது உண்மை இல்ல, எனக்கு என்ன நடந்ததுன்னு தெளிவா தெரியும். உங்க நிலைப்பாட்டுல ரொம்ப உறுதியா இருங்க. இங்க இந்த நிதானமான மற்றும் தெளிவான அணுகுமுறை ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்யும். உண்மையான மனிதர்களா இருந்தா தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டு திருந்துவாங்க. ஆனா தவறான மனிதர்கள் உங்க மேல கோபப்படுவாங்க, இல்லனா அந்த பொய்ய மறைக்க இன்னும் 10 பொய் சொல்லுவாங்க. அவங்களோட அந்த ரியாக்ஷனை வச்சே முடிவு பண்ணுங்க, அவங்க உங்க வாழ்க்கையில இருக்கணுமா இல்லையான்னு. பிஹேவியர் 2: நேரத்தை வீணடிப்பவர்களை தவிர்த்தல். வேஸ்டிங் டைம். அடுத்ததா நாம பார்க்க போற மிக முக்கியமான விஷயம், நேரத்தை வீணடிப்பவர்களை எப்படி கையாள்றது. நேரம்ங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு முறை போனா திரும்ப கிடைக்காத ஒரு பொக்கிஷம். யாராவது உங்க நேரத்தை மதிக்கலன்னா, அவங்க வெறும் நேரத்தை மட்டும் வீணடிக்கல, உங்க வாழ்க்கையவே உங்க கிட்ட இருந்து திருடுறாங்கன்னு தான் அர்த்தம். கடைசி நேரத்துல பிளானை கேன்சல் பண்றது, இல்லனா அடிக்கடி லேட்டா வர்றதுங்கிறது வெறும் பழக்கம் கிடையாது. அது உங்களை அவங்க மதிக்கலைன்றதுக்கான தெளிவான அடையாளம். இதுக்காக நீங்க கையாள வேண்டியது ஒரே ஒரு வாய்ப்பு, ஒன் சான்ஸ் ரூல். தெளிவா புரிய வைங்க. முதல்ல உங்க நேரத்தோட முக்கியத்துவத்தை அவங்க கிட்ட ஒரு முறை தெளிவா எடுத்து சொல்லுங்க. நேரடியா எச்சரிக்கை கொடுங்க: என் நேரம் எனக்கு ரொம்ப முக்கியம், இத உன்னால மதிக்க முடியலன்னா நாம இனிமே சந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நேரடியா சொல்லுங்க. செயல்ல காட்டுங்க. இதையும் மீறி அவங்க அதே தப்ப திரும்ப செஞ்சாங்கன்னா, எந்த ஒரு விவாதமோ இல்ல சண்டையோ போடாம அமைதியா அந்த இடத்தை விட்டு விலகிடுங்க. நீங்க எப்போ உங்க நேரத்தை மதிக்க தொடங்குறீங்களோ அப்போ ஒரு மேஜிக் நடக்கும். உங்களை உண்மையாவே நேசிக்கிறவங்க உங்க நேரத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்க. என்னைக்கும் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க: நீங்க உங்களை மதிச்சா மட்டும்தான் இந்த உலகம் உங்களை மதிக்கும். மூணாவதா நாம பார்க்க போறது ரொம்ப ஆபத்தான ஒரு குணம்: மறைமுகமான கேலிகள் மற்றும் கிண்டல்கள். சிலர் உங்கள நேரடியா தாக்க மாட்டாங்க, ஆனா நகைச்சுவைங்கிற போர்வைக்குள்ளயோ அல்லது உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படிங்கிற அறிவுரைங்கிற பேர்லயோ உங்க மனச ரொம்ப ஆழமா காயப்படுத்துவாங்க. ஒருவேளை நீங்க அதை தட்டி கேட்டா உடனே அவங்க ஒரு ஆயுதத்தை எடுப்பாங்க. நீ ரொம்ப சென்சிட்டிவா இருக்க, இல்லனா சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன், இதுக்கு போய் ஏன் இவ்வளவு ஓவர் ரியாக்ட் பண்ற அப்படின்னு சொல்லி உங்களையே குற்றவாளியாக்குவாங்க. உண்மையில இது வெறும் வார்த்தைகள் கிடையாது, உங்களை நீங்களே சந்தேகப்பட வைக்க அவங்க பயன்படுத்துற ஒரு தந்திரமான ஆயுதம்: கேஸ் லைட்டிங். உங்களை சிறுமைப்படுத்துறது மூலமா அவங்க தங்கள ஒரு பெரிய ஆளா காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை எப்படி கையாளறது? நிபுணரின் பொன் விதி இதுதான்: நீங்களா இருக்கிறத பார்த்து யாராவது உங்களை சங்கடப்படுத்தினா
அல்லது உங்கள பத்தி நீங்களே தாழ்வா நினைக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டா அவங்களுக்கு உங்க வாழ்க்கையில இடமே இல்ல. இட்ஸ் that சிம்பிள். யாரையும் உங்க சுயமரியாதையோட விளையாட அனுமதிக்காதீங்க. உங்க மன அமைதியை விட வேற எதுவும் இங்க முக்கியம் கிடையாது. அடுத்ததா, நாம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல மாட்டிக்கிட்டு தவிக்கிற ஒரு விஷயம் ஒருதலைப்பட்சமான உறவுகள். ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க மட்டுமே அன்ப கொட்டிக்கிட்டும் எப்பவும் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டும் இருந்தீங்கன்னா அது உங்களோட மொத்த எனர்ஜியையும் உறிஞ்சி எடுத்துடும். உங்களுக்குன்னு ஒரு உதவி தேவைப்படும்போது இல்ல நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க காணாம போறாங்க பாத்தீங்களா, அதுதான் அவங்க உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய அவமரியாதை. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு. அதுதான் நிசப்த பரிசோதனை. நீங்களா முன்னாடி போய் ஃபோன் பண்றது, மெசேஜ் அனுப்புறது, இல்ல அவங்களுக்கு தேடி போய் உதவி பண்றதுன்னு எல்லாத்தையும் ஒரு கொஞ்ச நாளைக்கு நிறுத்திட்டு வேடிக்கை மட்டும் பாருங்க. இப்போ ரிசல்ட்ட பாருங்க. நீங்க பேசாம இருந்தும் அவங்களே உங்கள தேடி வந்து என்ன ஆச்சுன்னு விசாரிச்சா அவங்களுக்கு உங்க மேல உண்மையான அக்கறை இருக்குன்னு அர்த்தம். ஆனா நீங்க பேசலேனா அவங்களும் அப்படியே காணாம போயிட்டாங்கன்னா அவங்க ஒருபோதும் உங்க மேல உண்மையான அன்ப வச்சிருக்கலங்கிறது தான் கசப்பான உண்மை. இந்த சோதனை செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா தகுதியற்ற மனுஷங்களுக்காக நீங்க வீணடிக்க போற பல வருஷ காலத்தை இது மிச்சப்படுத்தும். உண்மைய தெரிஞ்சுக்க எப்பவும் பயப்படாதீங்க. கடைசியா நாம பார்க்க போறது எல்லாவற்றையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்க எல்லைகளை மீறது. உங்கள நீங்களே பாதுகாத்துக்க நீங்க போடுற ஒரு கோடு தான் எல்லை, பவுண்டரி. உதாரணத்துக்கு, என்கிட்ட கத்தாத அல்லது என் தனிப்பட்ட விஷயங்கள மத்தவங்க கிட்ட பேசாத அப்படின்னு நீங்க ஒரு தெளிவான எல்லை வகுத்த பிறகும் ஒருத்தர் அதை திரும்ப திரும்ப மீறார்னா அவர் உங்கள ஒரு மனுஷனாவே மதிக்கலன்னு தான் அர்த்தம். இங்க ஒரு பொன்மொழியை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விளைவுகள் இல்லாத எல்லை என்பது வெறும் ஆசை மட்டுமே. அதாவது ஒருத்தர் எல்லைய தாண்டும்போது அவருக்கு ஒரு தண்டனையோ இல்ல இழப்போ இல்லைன்னா அந்த எல்லைக்கு மதிப்பே கிடையாது. இதை எப்படி கையாளணும்? ஒரே ஒரு எச்சரிக்கை விதி, ஒன் வார்னிங் ரூல். முதல் முறை ஒருத்தர் உங்க எல்லைய மீறும்போது இதை நான் அனுமதிக்க மாட்டேன், இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரொம்ப தெளிவா எச்சரிக்கை கொடுங்க. 2வது முறை அந்த எச்சரிக்கையையும் மீறி அவங்க அதே தப்ப செஞ்சா அப்புறம் அங்க பேச்சுவார்த்தைக்கே இடம் இருக்கக்கூடாது. எந்த விளக்கமும் சொல்லாம அந்த இடத்த விட்டு அந்த உறவை விட்டு அப்படியே வெளியேறுங்க. நாம இங்க ஒன்னு ஆழமா புரிஞ்சுக்கணும். அவங்க செய்யறது ஏதோ தெரியாம நடந்த தவறு கிடையாது. அது உங்கள அவமதிக்கணும்னு அவங்க எடுத்த ஒரு முடிவு, சாய்ஸ் டு டிஸ்ரெஸ்பெக்ட். உங்க எல்லைகளை மதிக்க தெரியாதவங்க உங்க மன நிம்மதிக்கு எப்பவுமே ஆபத்தானவங்க தான். அவங்கள உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறது உங்களுக்கு நீங்களே செஞ்சிக்கிற துரோகம். கடைசியா ஒரு விஷயம், இனிமே உங்க வாழ்க்கையில இந்த 5 விஷயங்களை ஒருபோதும் அனுமதிக்காதீங்க. பொய்கள், உண்மைய சொல்ல தகுதியற்ற மனுஷங்களை தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையை விட்டு வெளியேத்துங்க. நேரத்தை வீணடித்தல், உங்க நேரம் பொன்னானது, அத மதிக்காதவங்க உங்க வாழ்க்கைய திருட நீங்க விடாதீங்க. மறைமுக கேலிகள், நகைச்சுவைங்கிற பெயர்ல உங்கள சிறுமைப்படுத்துறவங்களுக்கு இன்னைக்கே ஒரு குட் பை சொல்லுங்க. ஒரு தலைப்பட்ச உறவுகள், அன்புங்கிறது 2 பக்கமும் இருக்கணும். சரிசமமான மதிப்பு இருக்கிற இடத்துல மட்டும் உங்க எனர்ஜிய செலவு பண்ணுங்க. எல்லை மீறல், உங்க விதிகளை மதிக்காதவங்களுக்கு உங்க வாழ்க்கையில 2வது வாய்ப்பே கிடையாது. உங்கள பாதுகாத்துக்கவும் உங்க சுயமரியாதைய தக்க வச்சுக்கவும் நீங்க யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்க தேவையில்ல. யாருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. உங்கள மதிக்காதவங்க கிட்ட இருந்து விலகி வர்றது பலவீனம் கிடையாது, அதுதான் உண்மையான பலம். நிமிர்ந்து நில்லுங்க. உங்களுக்கான விதிகளை நீங்களே எழுதுங்க. உங்கள மதிக்காத இந்த உலகத்துக்கு நீங்க யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் இது. வலிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ இப்போதே முடிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இதுல எந்த விஷயம் இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எல்லா கமெண்ட்டையும் படிக்க காத்திருக்கேன். இது போன்ற இன்னும் பல மோட்டிவேஷனல் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டிடுங்க. உங்க சுயமரியாதை உங்க கையில். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.